கொஞ்சம் தரியா குடி. இது அன்பு எனக்காக எழுதின லெட்டர். இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு கண்மணி மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு தன்னோட மனசில் இருக்க காதலை ஒரு லெட்டராக வந்து எழுதி கொடுக்கலான்னு லெட்டராக வந்து எழுதியிருப்பாங்க. இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு நம்ம அன்பு வந்து வெளியில் போயிருப்பாங்க. அன்பு இல்லாத நேரமாக பார்த்து அன்போட அக்கா அந்த லெட்டரை ஃபோட்டோ எடுத்து வெண்ணிலாவுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்பு அந்த லெட்டரை கண்மணி படிக்கணும் அப்படின்னா அவங்க அம்மா பக்கத்தில் வந்து வச்சுறாங்க. நம்ம கண்மணியும் அந்த லெட்டரை வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே வெண்ணிலா வந்துடுறாங்க. இந்த லெட்டர் வந்து எனக்கு அன்பு எழுதினது, அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு மனப்பாடமாக தெரியும், நான் சொல்லவா அப்படின்னு கண்மணியை நம்ம வெண்ணிலா வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்பு, இது உனக்கு எழுதுனது இல்லை, நான் கண்மணிக்கு தான் எழுதினேன். அன்பு சொல்கிறது எதையுமே நம்ம கண்மணி நம்பருக்கு தயாராகவே இல்லை. அத்தைக்கு சரியாகிற வரலும் தான் இங்கே இருப்பேன், அத்தை குணமாயிடுச்சுன்னா நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. வெண்ணிலா வர வர ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. அன்புக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக கோவம் வருது. அன்பு வெண்ணிலாவுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.